அன்பானவர்களே, இன்றைக்கு தேவன் நம்மை எதற்காக அழைத்தார் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளில் அநேகர் தாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டோம் என்கிற அந்த அழைப்பின் வெளிச்சமற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவன் நம்மை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவன் நம்மை அழைத்து ஆவிக்குரிய சபையிலே வைத்திருப்பதற்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. அல்லேலூயா. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அந்தகாரத்தினின்று தேவன் நம்மை அழைத்தார் என்று பார்க்கிறோம். அந்தகாரம் என்று சொல்லும்போது இருளான ஒரு வாழ்க்கை. ஆங்கில வேதாகமத்திலே டார்க்னஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருள் நிறைந்த அந்தகாரமான ஒரு இடத்திலிருந்து, வாழ்க்கையிலிருந்து தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்தார் என்பதை அங்கேயே அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தேவனாகிய கர்த்தர் அந்தகாரத்திலிருந்து நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய புண்ணியங்களை, அவருடைய வல்லமை, அவருடைய அதிசயமான செயல்கள், அவருடைய கிரியைகள், அவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷம், இவைகளை நாம் இருளில் இருக்கிற ஜனங்கள், புறஜாதிகளாய் இருக்கிற ஜனங்கள், தேவன் அற்றவர்களாய் இருக்கிற ஜனங்கள், விக்கிரக ஆராதனையில் இருக்கிற ஜனங்கள், இவர்களுக்கு அறிவிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நாம் இருளுக்குள்ளா இருந்தோம், நாம் அந்தகாரத்துக்குள்ளா இருந்தோம். கர்த்தர் நம்மை அங்கே இருந்து அழைத்ததன் நோக்கம் நாம் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து சொல்ல வேண்டும், சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், அவருடைய மகத்துவங்களை சொல்ல வேண்டும், அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்க வேண்டும். அதற்காகத்தான் இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் எத்தனை பேர் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை, அவருடைய அதிசயமான செயல்களை, அவருடைய வல்லமையான கிரியைகளை எத்தனை பேருக்கு நாம் அறிவிக்கிறோம்? எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையிலே அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய இயேசுவிலே மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள், ஆனால் எதற்காக அழைக்கப்பட்டோம் என்கிற அந்த வெளிச்சம் இல்லை. அந்த காரியத்தை குறித்த ஒரு சரியான அறிவில்லாமல் இருக்கிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எனவே தேவ பிள்ளைகள் நாம் எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னால், தேவனுடைய புண்ணியங்கள், அவருடைய மகத்துவமான செயல்கள், இவைகளை நாம் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய சபையிலே சுவிசேஷ ஊழியத்தை வைத்திருக்கிறோம். 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை சுவிசேஷ ஊழியம் நடக்கிறது. எத்தனை பேர் அதிலே நாம் இணைந்து கொள்கிறோம்? நீங்கள் வேலை செய்கிறீர்கள், தொழிற்ஸ்தலங்கள் இருக்கிறது, அநேகர் ஆசிரியராக இருக்கிறீர்கள், இப்படி பல காரியங்களிலே நாம் செயல்படுகிறோம். ஆனால் கர்த்தர் தருகிற வாய்ப்புகளை நன்றாய் பயன்படுத்தி அவர்களுக்கு நாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்கு வர வேண்டும், அந்தகாரத்தில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்கு வர வேண்டும். அவர்கள் நம்மை போல கிறிஸ்துவின் புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். அதற்கு நாம் ஒரு சுவிசேஷ வீரனாய் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 9:16 பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், சுவிசேஷம் அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை என்று சொல்லுகிறார். எனவே அன்பானவர்களே, நாம் இந்த நாட்களிலே கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும்.
வாலிப தம்பி தங்கச்சி எல்லாம் படிக்கிற இடங்கள்ல, காலேஜில் வேலை செய்கிற இடங்கள்ல எல்லாம் வாய்ப்புகள் தருணங்கள் கிடைக்கும் போது தைரியமா நீங்கள் கிறிஸ்துவை குறித்து சொல்ல வேண்டும். அல்லேலூயா. உங்கள் வாலிபத்தை நீங்கள் கிறிஸ்துவுக்காக செலவு பண்ண வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் சகல மகிமையை விட்டு இந்த பூமியிலே ஒரு மனுஷகுமாரனாக வந்து வாலிபத்தை நமக்காக கல்வாரியிலே தந்தார். அல்லேலூயா. எனவே பெரியவர்கள், சிறியவர்கள், வாலிபர்கள் யாரா இருந்தாலும் சரி, நாம் எல்லாருமே கிறிஸ்துவின் புண்ணியத்தை அறிவிக்க வேண்டும். அவர் நமக்கு தந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் ஒரு காலத்திலே இருளில் இருந்த நம்மை, அந்தகாரத்தில் இருந்த நம்மை அவர் அழைத்தார். எனவே நாம் நிச்சயமாக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நான் நம்முடைய சபையில் இருக்கிற சில விசுவாச தேவ பிள்ளைகளை நினைத்து சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த தொழில் நிறுவனங்களிலே ஜனவரி மாதம் என்று சொன்னால் புறஜாதி ஜனங்கள் எல்லாம் அழைத்து கொண்டு வந்து அழகாக ஊழியர்களை வைத்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். அல்லேலூயா. இது ஒரு பெரிய வாக்கியம். பரலோகத்தில் இதற்கேற்ற பலன் உண்டு. அல்லேலூயா. எனவே நீங்கள் சந்திக்கிற நபர்களுக்கு, உங்களுடைய யாத்திரைகளிலே, நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, நீங்கள் தொழில் செய்கிற நிறுவனங்களிலே, எங்க உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்தாலோ கிறிஸ்துவை குறித்து தைரியமாய் சொல்லுங்கள். அதை விட நம்முடைய வாழ்க்கையில மேன்மையானது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. எனவே எல்லா இடங்களிலையும் நாம் கிறிஸ்துவை குறித்து தைரியமாக என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும். அதற்காக நம்ம வெட்கப்படக்கூடாது. எதெல்லாமோ பேசுறதுக்காக தைரியமாய் பேசுகிறோம், ஆனால் சுவிசேஷ அறிவிக்கிற காரியத்தில் வெட்கப்படுகிறோம். தேவ பிள்ளைகள் வெட்கப்படவே கூடாது. நாம் இந்த காரியத்திலே தைரியமாய் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் அதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் ஏதோ வந்தோம் போனோம் இருந்தோம் என்பதற்காக அல்ல, தேவன் நம்மை ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே நாம் நிச்சயமாக அவருடைய புண்ணியங்களை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். வீடுகளில் இருந்தா கூட சில நபர்கள் நம்மை வீடுகளில் சந்திக்க வருவார்கள். அவர்களுக்கு சுவிசேஷம் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தருடைய மகத்துவமான செயல்கள், அவருடைய புண்ணியங்கள், இதை அறிவிப்பதற்கு நமக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. சிலர் படுக்கையில் இருக்கிறோம், எங்களால் நடந்து போக முடியல. சிலர் வீடுகளில் அடைப்பட்டு இருக்கிறோம், வெளியே போக முடியல அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு உங்களை பார்க்க யாராவது வருவார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு அழகாய் கர்த்தரை குறித்து சொல்லுங்கள். உங்க வாழ்க்கையில மிகுந்த நன்மை உண்டாயிருக்கும். அல்லேலூயா. எனவே எல்லாரும் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். கர்த்தருடைய மகத்துவமான செயல்கள், நம்முடைய வாழ்க்கையில் அவர் எவ்வளவோ நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். அல்லேலூயா. வியாதி பலவீன நேரங்களிலெல்லாம் எவ்வளோ சுகம் தந்து இருக்கிறார். இவைகளை சொன்னாலே போதும். நாம் எப்போதுமே கர்த்தருடைய புண்ணியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை நாம் எப்போதும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தை இன்றைக்கு சொல்வதற்கு அநேக தடைகள் இருக்கிறது, ஆனால் அதன் மத்தியிலையும் தைரியமாய் நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் திறக்க வேண்டிய வாசலை அவர் திறப்பார். அல்லேலூயா. எனவே அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அடுத்து 1 கொரிந்தியர் 1:9 வாசிக்கலாம். நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இங்கே தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமா இருப்பதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகள், அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், நீங்கள் எப்போதும் கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும். நாம் எப்போதும் கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும். நம்முடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்க வேண்டும்.
இல்லையா என்பதே என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. அதிகாலையில் கர்த்தரை தேடுங்க. படுக்கையிலிருந்து எழுந்தவுடன் நீங்கள் எத்தனையோ மனிதர்களோடு நாம் நேரங்களை செலவிடுகிறோம். நமக்கு பிரியமானவர்களோடு எவ்வளோ நேரங்களை செலவிடுகிறோம். நமக்கு வேண்டப்பட்டவர்களோடு எவ்வளோ நேரங்களை செலவிடுகிறோம். நமக்காக கல்வாரியிலே ஜீவனை தந்த கிறிஸ்துவோடு நாம் எவ்வளோ நேரங்களை செலவிடுகிறோம். எனவே அன்பானவர்களே, நாம் கர்த்தர் தருகிற கிருபையாய் தருகிற ஒவ்வொரு நாளிலும் அந்த அதிகாலை வேளை நாம் கிறிஸ்துவோடு நேரங்களை செலவிட வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தரோடு உறவாடி கொண்டே இருக்க வேண்டும். சிலருக்கு அந்த அனுபவம் இருக்கிறது. எப்போவும் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பாங்க, எப்போவும் கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருப்பாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. காரியங்களெல்லாம் நடக்க தான் செய்யும். வீட்டில் வேலை நடக்கும், ஆஃபீஸில் எல்லா ஒர்க்கும் நடக்கும். ஆனால் தேவனோடு ஒரு உறவு, தேவனோடு ஒரு ஐக்கியம், தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவம் சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அன்பானவர்களை, நாமும் அப்படி இருக்க வேண்டும். தேவன் நம்மை அழைத்தது நாம் கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு. கிறிஸ்துவோடு நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து கிறிஸ்துவை தேட வேண்டும். இரவு தூங்க போவதற்கு முன்பதாக கிறிஸ்துவை தேட வேண்டும். சாப்பிடுகிற வேளையில் ஒரு ஜெபம் பண்ணி அங்கேயும் கிறிஸ்துவை நாம் தேட வேண்டும். ஒவ்வொரு காரியங்களையும் கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவோடு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். ஏன்னா நித்திய காலம் நாம் அவரோடு கூட தான் இருக்க போகிறோம். அல்லேலூயா. எனவே இந்த பூமியிலே நமக்கு கிறிஸ்துவோடு ஐக்கியம் இல்லை என்று சொன்னால் நித்தியத்தில் நாம் எப்படி கிறிஸ்துவோடு இருக்க முடியும்? எனவே கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அழகா ஒரு பாட்டு இருக்கிறது, கிறிஸ்துவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம். அதனால அன்பானவர்களே, நாம் இயேசுவோடு சேர்ந்திருக்க வேண்டும். அது நல்ல ஒரு பாக்கியம். அவரோடு நேரங்களை செலவிடுவது போல உலகத்தில் ஒரு மேன்மையான காரியம் எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் அவ்வளோ இன்பம் இருக்கிறது, அவருடைய சமூகத்தில் அவ்வளோ சமாதானம் இருக்கிறது, அவருடைய சமூகத்தில் அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கிறது. எனவே கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோவான் 1 கொரிந்தியர் 10:16 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10:16. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அன்பானவர்களே, அடுத்து கிறிஸ்துவின் சரீரத்தோடும் அவருடைய இரத்தத்தோடு நம்ம ஐக்கியமாய் இருக்க வேண்டும். தேவன் நம்மை அழைத்ததே கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்காக. கிறிஸ்துவின் சரீரத்தோடும் அவருடைய இரத்தத்தோடும் ஐக்கியமாக இருப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துவோடு சிலர் ஐக்கியமாக இருக்கிறார்கள், ஆனால் அவருடைய சரீரத்தோடு இரத்தத்தோடும் ஐக்கியமற்றவர்களாக இருக்கிறதை நான் பார்க்கிறோம். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. யோவான் 6:54 வாசிக்கும் போது அவருடைய மாமிசத்திலும் இரத்தத்திலும் நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அங்கே நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசிப்போம். யோவான் 6:54. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவின் சரீரத்திலும் இரத்தத்திலும் ஐக்கியம் உள்ளவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வெளிச்சம் அநேகருக்குள்ள இல்லை. சில சகோதரர்கள் எல்லாம் துணிகரமாக ஒரு திருவிருந்துக்கு என்ன செய்யறது இல்லை, இருக்கிறது இல்லை. 2 மாதம் இருக்கிறோம், 1 மாதம் விடுறோம். அதை பற்றி நான் சொல்ல வரல. நீங்கள் எல்லா மாதமும் கர்த்தருடைய பந்தியில் இருப்பது பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆனால் சிலர் ஒரு கர்த்தருடைய பந்தியில் என்ன செய்யறது இல்லை, இருக்கிறது இல்லை. அன்பானவர்களே, உணர்வடையுங்கள், சிந்தியுங்கள். நம்ம எதற்காக கர்த்தரை தேடுகிறோம்? நாம் எதற்காக கர்த்தரை தேடுகிறோம்? இந்த உலகத்துக்காகவா? நாம் நித்தியத்துக்காக கர்த்தரை தேடுகிறோம். வேதம் சொல்கிறது, அவருடைய மாமிசத்தை புசித்து அவருடைய இரத்தத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறது. அப்ப அதிலே புசியாதவனோ அதிலே பானம் பண்ணாதவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்றல்லவா அர்த்தம்?
அப்போ நம்ம அதை அசட்டை பண்ணவே கூடாது. அன்பானவர்களே, இந்த வெளிச்சம் அநேகருக்கு இல்லை. கர்த்தர் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார்? கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்காக. அவருடைய சரீரத்திலும் அவருடைய இரத்தத்திலும் நாம் ஐக்கியமாக இருப்பதற்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் அநேகருக்கு அதை குறித்த வெளிச்சம் அல்ல. வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு காரியம். அன்பானவர்களே, நாம் உணர்வடைய வேண்டும். நம்ம எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோங்கிற அந்த வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மை போல பாக்கியவான்கள் யாரும் இருக்க முடியாது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, கர்த்தரோடு ஐக்கியமா இருங்க. அவருடைய சரீரத்தோடு இரத்தத்தோடு ஐக்கியமா இருங்க. திருவிருந்து அசட்டை பண்ணாதிருங்க. திருவிருந்தில் பங்கெடுங்க. உங்களுக்காக அவர் கல்வாரியில் தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நித்திய ஜீவனுக்கு நம்ம தூரமாக வாழ வேண்டாம். நம்ம நித்திய ஜீவனுக்காகவே அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எனவே இந்த காரியத்திலே நாம் உணர்வடைய வேண்டும். நாம் கவனமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பது ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. ஒரு அடி பாடுவோமா? இயேசுவோடு சேர்ந்து இருப்பது என்ன பாக்கியம், இயேசுவுக்கா ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம், இயேசுவோடு சேர்ந்து இருப்பது என்ன பாக்கியம், இயேசுவிற்கா ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம். ஆசை என்றும் எந்த நாகம் பெருகிடுதே, ஆசை என்றும் எந்த நாகம் எல்லாரும் உற்சாகமாய் பாடுவோம். ஆனந்தமாய் என்றும் வாழ வாஞ்சித்திடுதே, ஆனந்தமாய் என்று வாழ வாஞ்சித்திடுதே, இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம், இயேசுவிற்கா ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம், இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம், இயேசுவிற்கா ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம். அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவோடு சேர்ந்திருப்பது ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அடுத்து 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். இங்கே தேவன் நம்மை எதற்காக அழைத்தார் என்று சொல்லுகிறார். அவர் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு என்று அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நாம் இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. பரிசுத்தம் என்று சொல்லும்போது நம்ம எவைகளை விட்டு விலகணுமோ அவைகளை விட்டு விலகிறதுல தான் பரிசுத்தமே வரும். அல்லேலூயா. வேறுபாட்டின் ஜீவியத்தை நாம் ஒருபோது நஷ்டப்படுத்தவே கூடாது. வேறுபாட்டின் ஜீவியம்தான் நம்மை பரிசுத்தப்படுத்தும். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறார். நாம் பரிசுத்தமாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். முதலாவது 1 யோவான் 2:15 பார்க்கிறோம். உலகத்தை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் உலகத்தை விடணும். இந்த உலகத்தின் வேஷங்கள், இந்த உலகத்தின் ஆசை இச்சைகள் இதெல்லாம் நம்ம சிலுவையில் அறையணும். அல்லேலூயா. உலகம், ஆவிக்குரிய அனுபவம், இப்படி 2 ஜமானுக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம ஊழியம் செய்ய கூடாது. உலகத்தின் மேலே ஒரு வெறுப்பு இருக்கணும். உலகத்தின் ஆசை இச்சைகளெல்லாம் நம்ம இழுத்து கொண்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இன்றைக்கு அநேகர் உலகத்தினால தங்களை கரைப்படுத்தி கொள்ளுகிறார்கள். பேச்சில், நடையில், உடையில், அலங்காரத்தில், வஸ்திரத்தில் எல்லாம் அந்த உலகத்தின் ஆவி என்ன செய்கிறது, வந்து மோதத்தான் செய்கிறது. அன்பானவர்களே, நாம் உலகத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும். எபிரேயர் 12:1 நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டு இருக்கிறது, பாவத்தை தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ பாவத்தை விட்டு விலகணும். இன்றைக்கு தேவ பிள்ளைகளோடு பாவம் மிக வேகமாக போராடுகிறதை பார்க்கிறோம். எனவே பாவத்தை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். உள்ளத்தில் வருகிற பாவம், சிந்தையில் வருகிற பாவம், உணர்ச்சியில் வருகிற பாவம், கண்களில் வருகிற பாவம், கால்களினால் உண்டாகிற பாவம், கைகளினால் செய்கிற பாவங்கள், சரீரத்தை பாவத்துக்கு உட்படுத்துகிறது, இது எல்லாவற்றிலிருந்து நம்ம விலகி இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு பிசாசு கடைசி காலம் என்று அறிந்து
அநேகரை பாவத்தில் தள்ளுவதற்கு என்ன செய்கிறான்? பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறான். நல்லா பிரகாசிக்கிற தேவ மனிதர்கள் கூட சில வேளைகளில் பாவத்தில் என்ன செய்து விடுகிறார்கள்? விழுந்து விடுகிறார்கள், இச்சையில் விழுந்து விடுகிறார்கள். அதனால் அன்பானவர்களே, பாவத்துக்கு விலகி இருக்க வேண்டும். இரத்த சிந்தத்தக்கதாய் பாவத்தோடு நம்ம போராட வேண்டும். பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு நம்ம ஒருபோது இடம் கொடுக்க கூடாது. பரிசுத்தத்தின் மேலே ஒரு வாஞ்சை இருக்கணும், பரிசுத்தத்தின் மேலே ஒரு தாகம் இருக்கணும். அது இருக்கும் என்று சொன்னா கர்த்தர் பாவத்துக்கு நம்மை விலக்கி காப்பார். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் நம்ம பாவத்தை தள்ளி விட்டவனு சொன்னா, பாவத்துக்கு நம்ம விலகி இருந்தவனு சொன்னா நம்ம ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. அடுத்து கலாத்தியர் 1:8 1வது அதிகாரம் 8-9 வசனங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது, வேத புரட்டர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். பவுல் சொல்றார், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு பலவிதமான துருபதேசங்கள் பெருகி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த துருபதேசத்தோடு வருகிறவர்களுக்கு நம்ம விலகி இருக்க வேண்டும். நல்லா சத்தியத்தில் இருந்தவர்கள் கூட இந்த துருபதேசக்காரர்களுடைய அந்த வஞ்சனையினால் இழுக்கப்பட்டு சரியான சத்தியத்தை விட்டு வெளியே போனவர்கள் இருக்கிறார்கள். சமீபத்தில் யூடியூப்பில் ஒரு செய்தி போட்டிருந்தார்கள். ஒரு தேவ ஊழியர், அவர் சுவிசேஷத்தை, கர்த்தருடைய வார்த்தையை நன்றாக பிரசங்கிக்கக்கூடியவர். அவர் மூலமாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் அவர் கடைசியில் சொன்னார், நான் கிறிஸ்தவத்தை விட்டு என்ன செய்கிறேன்? விலகுகிறேன் என்று சொன்னார். ஏன்னா அதுக்கு சில காரணங்களை அவர் என்ன செய்தார்? சொன்னார். அப்படி பிசாசு இந்த காலத்தில் ரொம்ப வஞ்சிக்கிறான். அல்லேலூயா. எனவே இந்த துருபதேசக்காரர்களுக்கு ரொம்ப நம்ம விலகி இருக்க வேண்டும். இந்த பொல்லாத சத்துரு வசனத்தை வைத்து ஏதாவது நம்மை குழப்பி பல தீமைக்கு நேராக நடத்த என்ன செய்வான்? பிரயாசப்படுவான். எல்லா துருபதேசங்களும் வசனத்திலிருந்து தான் என்ன செய்யுது? வருது. அதனால் அவர்கள் அந்த வசனத்தை ஒப்பிட்டு பார்க்க மாட்டார்கள், ஜோடு பார்க்க மாட்டார்கள், ஏதோ ஒரு வசனத்தை பிடித்து கொண்டு நிற்பார்கள். அதனால் துருபதேசங்களுக்கு, வேத புரட்டர்களுக்கு, கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். இன்றைக்கு அதிகமாக இருக்கிற ஒரு 2 காரியம், கிருபையின் உபதேசம், இன்னும் ஒன்று செழிப்பின் உபதேசம். இதெல்லாம் பயங்கரமாக சிட்டிகளில் என்ன செய்யுது? இருக்குது. நம்ம கிராமத்தில் இருக்கோம், நமக்கு இதெல்லாம் அதிகமாக தெரியலை. ஆனால் சிட்டிகளில் இது தாக்கம் அதிகமாக இருக்கிறதை பார்க்கிறோம். கிருபையின் உபதேசம், நீ எப்படி வேணுமென்றாலும் வாழலாம், கர்த்தரும் பாவத்தை என்ன செய்வா? மன்னிப்பா. சிலர் சொல்றது, கர்த்தர் கிருபையினால நீ செஞ்ச பாவத்தை, செய்ய போகிற பாவத்தை என்ன செஞ்சுட்டார்? மன்னிச்சுட்டாரு, நீ எப்படி வேணுமெனாலும் என்ன செய்யலாம்? பாவம் செய்யலாம். அப்படி ஒரு கிருபையின் உபதேசம் இன்றைக்கு பயங்கரமாக ஐஸ்வர்யவான்கள் மத்தியிலே, சிட்டிகளிலெல்லாம் இந்த உபதேசம் பரவுகிறதை பார்க்கிறோம். செழிப்பு உபதேசம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆனால் வெறும் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, கர்த்தருடைய நோக்கம் பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பரலோக ஆசீர்வாதம். அல்லேலூயா. வெறும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை சொல்லுகிறதா இந்த செழிப்பு உபதேசம். இதுலேயும் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் விட்டு நம்ம விலகும் போது தான் நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் வரும். தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கு என்று அழைத்திருக்கிறார், அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். எனவே நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 6-8 வரைக்குள்ள வசனங்களை வாசிக்கும் போது ஒழுங்கற்று நடக்கிறவர்களை விட்டு விலக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். சில ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் தேவையில்லாத மனிதர்களோடு ஐக்கியம் வைத்து வீணா காரியங்களை பேசியது, ஒழுங்காக வேலைக்கு போகிறதில்ல, ஒழுங்காக கர்த்தருடைய காரியங்களை செய்கிறதில்ல. இந்த ஒழுங்கற்றவர்களோடு நடந்தாலே வாழ்க்கை என்ன செய்யும்? நாசமாய் போகும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒழுங்கற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? விட்டு விலகி இருக்கணும். ஒழுங்கற்றவர்கள் என்ன சொன்னால், ஒழுங்காக வேலை போக மாட்டாங்க, வெட்டி கதை பேசிட்டே இருப்பாங்க, வீட்டு கடமை செய்ய மாட்டாங்க, அவங்க பொறுப்பை என்ன செய்ய மாட்டாங்க, மற்றவங்களுடைய கதையே பேசிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களோடு என்ன செய்யக்கூடாது? ஐக்கியம் வைக்கவே கூடாது. விட்டு என்ன செய்யணும்? விலகி இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் நம்மை தீமைக்கு நேராய் நடத்துவார்கள். எனவே ஒழுங்கற்று நடக்கிறவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? விட்டு விலகி இருக்க வேண்டும்.
இப்படி விட்டு விலக வேண்டிய எல்லாவற்றையும் நாம் விட்டு விலகும் போது நமக்குள்ளே ஒரு பரிசுத்தம் வரும். அல்லேலூயா. தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நம்முடைய ஜீவியத்தில் என்ன செய்யும்? வரும். எனவே அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை அசுத்தமான ஒரு வாழ்க்கைக்காக அல்ல, அவர் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்காக நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே தேவ ஜனம் பரிசுத்தமாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அடுத்து 1 பேதுரு 2:20-21 பார்க்கிறோம். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை செய்து பாடு அனுபவிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 21வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 1 பேதுரு 2:21, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நன்மை செய்து பாடு அனுபவிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே தேவ பிள்ளைகள் நாம் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகவே கூடாது. 2 தெசலோனிக்கேயர் 3:13 வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் நன்மை செய்ய வேண்டும். கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக நாம் எப்போதும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நன்மை செய்கிற இடத்துல சில பாடுகள் வரும், ஆனாலும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம நன்மை செய்யணும், அதில் பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. அல்லேலூயா. அதே நேரத்தில் 1 கொரிந்தியர் ரோமர் 14:16 சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை தூசிக்கப்பட இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நன்மை செய்கிறதுல கவனமாக இருக்கணும், தேவநாமம் தூசிக்கப்படக்கூடாது. அதே நேரத்தில் நன்மை செய்து பாடு வந்தால் நம்ம வருத்தப்படக்கூடாது, அதில் பெரிய பலன் உண்டு. அல்லேலூயா. எனவே நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் நமக்கு தருகிற நன்மைகளில் நம்ம சிலருக்காவது நன்மை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் அநேகர் நாம் அதை செய்கிறோம். இன்றைக்கு உலகத்துக்கே நன்மை செய்ய ஒரு முன்மாதிரியை காட்டினவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். அல்லேலூயா. அந்த காலத்தில் மிஷினரிகள் வந்து அநேகருக்கு என்ன செய்தார்கள்? நன்மை செய்தார்கள். படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு அவர்கள் கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்தினார்கள். இப்படி எவ்வளோ நன்மைகளை அவர்கள் செய்தார்கள். எனவே தேவ பிள்ளைகள் நாம் நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நன்மை செய்கிறதுல சில கஷ்டங்கள் பாடுகள் வந்தாலும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. அடுத்து எபிரேயர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள், தேவனாகிய கர்த்தர் நம்மை நிச்சயத்திற்கென்று அழைத்திருக்கிறார், பரலோகத்துக்கென்று அழைத்திருக்கிறார். ஆங்கில வேதாகமத்தில் ஹெவன்லி காலிங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை பரலோகத்துக்காக என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே தேவன் நம்மை அழைத்ததன் நோக்கம் ஒன்று, அவர் நம்மை நிச்சயத்திற்காக பரலோகத்துக்காக நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம்! என்னை கர்த்தர் நித்தியத்திற்காக பரலோகத்துக்காக அழைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை எவ்வளோ மேன்மையோடு அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை நித்தியத்திற்காக அவர் அழைத்திருக்கிறார். பரம அழைப்புக்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய அந்தஸ்தில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், உலகிலே பெரிய பெரிய பதவியை அலங்கரிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே கர்த்தர் நம்மை நித்தியத்திற்காக அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம்! நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். எனவே பரலோகத்தை குறித்த ஒரு தரிசனம் தேவ பிள்ளைகளுக்கு எப்போதுமே இருக்க வேண்டும். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், பிலிப்பியர் 3:20 சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நம் பூமியிலே குடியிருந்தாலும் நம்முடைய நிரந்தர குடியிருப்பு பரலோகத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. நாம் ஹெவன்லி சிட்டிசன். அல்லேலூயா. நாம் பரலோகத்தின் குடிமக்கள். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த வெளிச்சம் எப்போதுமே இருக்க வேண்டும். கடைசி காலத்தில் வாழ்கிறோம். அநேகருக்குள்ள பரலோகத்தை குறித்த தரிசனம் இல்லை, அநேகருக்குள்ள அந்த வருகை குறித்த எதிர்பார்ப்பு இல்லை. உலகத்தில் மனம் விரும்புறது போல என்ன செய்கிறோம்? வாழ்கிறோம். அப்படிப்பட்ட
வாழ்க்கை வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, நம்மை அவர் நித்தியத்திற்காக அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்தில் எவ்வளோ பெரிய பொக்கிஷங்கள் நமக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்து பாருங்க, பரலோகத்தின் மகிமை தெரியும். அல்லேலூயா. அங்கே எவ்வளோ முத்துக்கள், இன்றைக்கு தங்கத்தெல்லாம் காதலையும் கையிலையும் போட்டு இருக்கும், அங்கே வீதியில் இருக்கும். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், பரலோகத்திலே வைத்திருக்கிறார். எனவே அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்துக்குரியவர் அல்ல. இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் இந்த பூமியிலே வாழும்போது அவர் மிக தெளிவாக சொன்னார். யோவான் 17:14 அவர் சொன்னார், நான் உலகத்தான் அல்ல. அழகா சொன்னார். வாசிக்கலாம். யோவான் 17:14 வாசிப்போம். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே சொன்னார், நான் உலகத்தான் அல்ல, அவர்களும் உலகத்தார் அல்ல. அல்லேலூயா. தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், நான் எப்படி உலகத்தான் அல்லையோ அதே போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்லி மிக தெளிவாக சொன்னார். எனவே அன்பானவர்களே, நாம் உலகத்தார் அல்ல. இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம், ஆனால் நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அல்லேலூயா. நாம் பரலோகத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. இந்த வெளிச்சம் எப்போதுமே நமக்கு இருக்க வேண்டும். சிலருக்கு இந்த உலகத்தில் இருக்கிறதுனால, இந்த உலகத்துக்குரிய காரியங்களை பார்க்கறதுனால அவங்களுக்கு இந்த உலகத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு. சங்கீதக்காரன் சொன்னது போல, என் ஆத்மா மண்ணோடு என்ன செய்யுது, ஒட்டி கொண்டு இருக்கிறது போல இந்த உலகத்தில் ஒரு ஈர்ப்பு. அப்படி அல்ல அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. வேதம் சொல்லுகிறது 70 வருஷம் பலத்தின் மிகுதியினால 80 வருஷம் இதான் வாழ்க்கை. ஒரு டெம்பரரி லைஃப், ஒரு தற்காலிகமான வாழ்க்கை தான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை. நமக்கு பெர்மனன்ட் லைஃபு அது நித்தியத்தில் இருக்கு, அது நிரந்தர ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. எனவே நாம் நித்தியத்தை குறித்த நல்ல வெளிச்சம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வெளிநாட்டில் சில சகோதரர்கள் வேலை செய்கிறார்கள், சில சகோதரர்கள் வெளிநாட்டிலே தொழில் செய்கிறார்கள். அவர்கள் எவ்வளோதான் சம்பாதித்தாலும் தன்னுடைய பொக்கிஷங்களை எல்லாம் தன்னுடைய தேசத்தில் தான் சேர்க்கணும் என்று என்ன செய்வார்கள், நினைப்பார்கள். அதற்கு காரணம், அவர்கள் ஒரு நாள் நான் என்னுடைய சொந்த தேசத்துக்கு போவேன் என்கிற வெளிச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. அதே போல தான் நாமும், இந்த உலகம் நமக்குரியது அல்ல. இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு எதை தந்தாலும் சரி, அதிலே நாம் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்க்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா அதுதான் நமக்கு நிரந்தர உலகம். அங்கே தான் நாம் கிறிஸ்துவோடு வாழப்போகிறோம், நித்திய காலமாய் கிறிஸ்துவோடு வாழப்போகிறோம். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளுக்கு அந்த நல்ல வெளிச்சம் எப்போதும் இருக்க வேண்டும். அந்த பரலோக வாஞ்சை, பரலோக தரிசனம் இதெல்லாம் அதிகமாக இருக்கணும். அப்பப்போ மகிமையின் பாடல்கள் என்ன செய்யுங்க, பாடுங்க. வீட்டில் இருக்கும்போது, தனிமையில் இருக்கும்போது நல்லா மகிமையின் பாடல்கள் என்ன செய்யுங்க, பாடுங்க. அந்த பாட்டை பாட பாட உங்களுக்குள்ள பரலோக தரிசனம் உண்டாகும். அல்லேலூயா. இந்த பூமி உங்களுக்கு குப்பையாக தெரியும். பவுல் ரொம்ப ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். அவருக்கு நிறைய ஐஸ்வர்யங்கள் இருந்ததென்று சொல்லப்பட்டு இருக்கிறது சரித்திரத்தில். அவர் ஒரு யூதனாக இருந்தாலும் அவருக்கு ஒரு ரோமன் என்கிற ஒரு குடியுரிமை இருந்தது. அப்போ அந்த நாட்களில் ஒரு ரோமன் என்கிற குடியுரிமை அவர் பெற்றிருக்கிறாருன்னு சொன்னால் அவர் எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்திருப்பார். அவர்கிட்ட படிப்பு இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அந்த பரலோக வாஞ்சை, பரலோக தரிசனம் அவருக்குள்ளே வந்தபோது அவர் இதெல்லாம் குப்பை என்று எண்ணினார். தனக்கு லாபமாக இருந்ததை நஷ்டம் என்று எண்ணினார். அல்லேலூயா. அவர் தனக்கு லாபம் அல்லாததை நஷ்டமாக எண்ணல, தனக்கு லாபமாக இருந்ததே என்ன செய்தார், நஷ்டமும் குப்பை என்று விட்டார் என்று பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரலோகத்தை குறித்த தரிசனம் இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம அங்கே தான் என்ன செய்ய போகிறோம், வாழப்போகிறோம். நித்திய காலமாய் இயேசுவோடு நான் வாழப்போகிறோம். அவரோடு வாழ்வது எவ்வளோ பெரிய பாக்கியம். அல்லேலூயா. பாடு நிறைந்த ஒரு உலகம், வேதனை நிறைந்த ஒரு உலகம், துக்கம் நிறைந்த ஒரு உலகம். இந்த உலகத்தை விட்டு கர்த்தரோடு இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். அல்லேலூயா. எனவே அந்த பரலோக தரிசனம் எல்லா தேவ பிள்ளைகளுக்குள்ள என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நம்முடைய ஏக்கம், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய தாகம் எல்லாமே நித்தியம் 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 பரலோகம் என்று இருக்க வேண்டும். பரம அழைப்புக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா.
எனவே கடைசி காலத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகையின் போது சொன்ன அடையாளங்கள் தேசத்திலே ஆங்காங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னார். அவர் சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார். தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் எதற்காக அழைத்தார் என்கிற அந்த வெளிச்சம் உள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வருகை குறித்த ஒரு வாஞ்சை, அந்த வருகை குறித்த ஒரு ஏக்கம், அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு தரிசனம் எப்போது நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எனவே அதை குறித்த ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்தையிலே வைத்து கொள்ள வேண்டும். எவ்வளோ பெரிய பாக்கியம்! இந்த பரலோகத்தை நினைச்சாலே அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கு. எவ்வளோ பெரிய மேன்மைகளை கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய சந்தோஷம்! ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் தான். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், எவ்வளோ பூமியில் வேதனைப்படுறோம், கஷ்டப்படுறோம், எவ்வளவோ கண்ணீர் விடுறோம். ஆனாலும் கர்த்தர் குறிப்பிட்ட காலம் இந்த பூமியில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த காலம் வரைக்கும் நம்ம பூமியில் இருந்து தான் ஆகணும். ஆனாலும் நம்முடைய இந்த சிந்தை, அந்த வாஞ்சை எல்லாம் நமக்கு பரலோகமாக இருக்க வேண்டும். எனவே பரலோகத்திற்காக, நித்தியத்திற்காக தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பாருங்க, எவ்வளோ பெரிய நோக்கத்தோடு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய மேன்மைக்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பின் நோக்கம், கர்த்தர் எதற்காக என்னை அழைத்தார் என்கிற அந்த வெளிச்சம் சரியாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பூமிக்குரிய வாழ்க்கையும் சரி, பரலோக வாழ்க்கையும் சரி, நமக்கு ஒரு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகள் இந்த வெளிச்சம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தகப்பனே, அன்பானவர்களே, நம்முடைய தகப்பன் ரொம்ப நல்ல தகப்பன். அவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அவர் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, அது ஒரு நாள் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. சில சூழ்நிலையூடாய் நம்ம கடந்து போகும்போது சில காரியங்கள் நம்முடைய மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், பாரமாக இருக்கும். ஆனால் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையின் அது நிச்சயமாய் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவனை அழைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 78, 71 வாசிக்கலாம். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இங்கே கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோவையும் தம்முடைய சுதந்திரமாக இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். இங்கே தாவீது தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன். அவர் எதற்காக அழைக்கப்பட்டார் என்று சொன்னால் தேவ ஜனத்தை நடத்தும்படியாக அழைக்கப்பட்ட ஒரு மனிதன். பாருங்க, அழைக்கப்பட்ட அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் எவ்வளோ நெருக்கமாக இருந்தது. சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்லுவார், நான் நெருக்கத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அவ்வளோ நெருக்கமான ஒரு பாதை. கர்த்தர் தாவீதை சமஸ்த இஸ்ரவேலை ஆளும்படியாக அந்த ஜனங்களுக்கு ஒரு ராஜாவாக அவனை அழைத்தார். ஆனா அவன் அந்த ஸ்தானத்தில் வருவதற்கு இடைப்பட்ட காலத்தில் தேவன் அவனுடைய தாவீதை நடத்தின பாதைகள் எல்லாம் ரொம்ப கடினமான பாதைகளாக இருந்தது. அவன் சவுலுக்கு பயந்து கெபிகளிலே போய் ஒளித்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 22:1 பார்க்கிறோம், அவன் கெபியிலே போய் தங்கி இருந்தான் என்று பார்க்கிறோம். 1 சாமுவேல் 24:1 சொல்லுகிறது, அவன் வனாந்தரத்திலே இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது இதோ தாவீது
என்கேதியின் வனாந்திரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ராஜாவாக தேவனால் அழைத்து கொண்டு வரப்பட்ட மனிதன், தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை நடத்தும்படியாக தேவனால் அழைத்து கொண்டு வரப்பட்ட மனிதன், கரவலாடுகளின் பின்னே திரிந்த அவனை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். ஆனால் வாழ்க்கையில பாருங்க எவ்வளோ நெருக்கம். தாவீது நினைத்திருக்கலாம், தேவன் என்னை தம்முடைய ஜனத்தை விசாரிக்கும்படியாய் நடத்தும்படியாக அழைத்து கொண்டு வந்தார். ஆனால் என்னுடைய வாழ்க்கை இவ்வளோ போராட்டமாக இருக்கு. கிபியில் இருக்கிறேன், வனாந்தரத்தில் இருக்கிறேன். ஒரு காலகட்டம் வரும்போது 1 சாமுவேல் 27:1-2 நாம் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 27:1-2. பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாயிருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்து கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். ஆகையால் தாவீது தன்னோடு இருந்த 600 பேரோடும் கூட எழுந்திருந்து மாயோகின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்தில் போய் சேர்ந்தான். தாவீதுடைய வாழ்க்கை பாருங்கள். தேவனால் தம்முடைய ஜனத்தை நடத்தும்படியாக அழைத்து கொண்டு வரப்பட்ட தாவீதுடைய வாழ்க்கையில கெபியின் அனுபவம், வனாந்தரத்தின் அனுபவம். ஒரு காலகட்டம் வரும்போது இருதயத்தில் யோசிக்கிறாரு, இன்னும் இஸ்ரேலுக்குள்ள நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. என்றைக்காவது ஒரு நாள் இந்த சவுலின் கையினால் நம்ம மடிந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும் என்று அவர் நினைத்து தன்னுடைய தேசத்தை விட்டு அவர் வெளியேற வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே அவர் சென்றதை பார்க்கிறோம். கடைசியிலே காத்து ராஜாவாகிய அந்த ஆகீஸ் இடத்திலே போய் தங்கி இருந்தார் என்று பார்க்கிறோம். பாருங்க அன்பானவர்களே, அழைக்கப்பட்ட தேவ மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நெருக்கங்கள், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளவோ கைவிடப்பட்ட அனுபவங்கள். ஆனா இதெல்லாம் ஒரு நாள் நன்மையாக முடிந்தது. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அல்லேலூயா. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 4-5 வசனத்திலே பார்க்கிறோம். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 4-5 வசனத்தை. தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாயிருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும், எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஒரு காலகட்டம் வந்தது, அவன் நடந்து வந்த பாதைகள் எல்லாம் அவனுக்கு நன்மையாய் அமைந்தது. அல்லேலூயா. தேவன் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை சில வேளைகளிலே கடினமான பாதைகளிலே நடத்துவார். எதற்காக என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவிலே பலப்படுவதற்காக, தேவனுடைய அன்பை ருசிப்பதற்காக. ஆனால் சில தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட நெருக்கங்கள், கஷ்டங்கள் வரும்போது கர்த்தரை கேள்வி கேட்கிறார்கள், கர்த்தரிடத்திலே முறுமுறுக்கிறார்கள். நீங்க உங்க வாழ்நாளின் கடைசி பகுதியில் வரும்போது கர்த்தர் நிச்சயமாய் நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் நன்மையாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு நாள் உங்க வாழ்க்கையில அது நன்மையாய் முடியும். வேதம் அதை மிக தெளிவாக என்ன செய்கிறது, சொல்லுகிறது. சங்கீதக்காரனாக தாவீதை சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், சாமுவேல் தீர்க்கதரிசி 15 வயதிலே அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி. ஆனா அவனை கர்த்தர் 30 வயதிலே அந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார். அல்லேலூயா. ஆனா அந்த 15 ஆண்டு காலம் தாவீது நடந்து போன பாதைகள் எல்லாம் கடினமான பாதைகள், புறக்கணிக்கப்பட்ட பாதைகள், கெபியிலும் வனாந்தரத்திலும் வாழுகிற ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தூடாய் தாவீது நடத்தப்பட்டார். ஆனாலும் பாருங்க, அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அல்லேலூயா. ஒரு நாள் கர்த்தர் நிச்சயம் நமக்கு நன்மை செய்வார். அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகள், நாம் கர்த்தர் நடத்தி வருகிற பாதைகளில் சோர்ந்து போகவே கூடாது. சில நெருக்கங்கள் வரலாம், சில கஷ்டங்கள் வரலாம், சில பாடுகள் வரலாம், சில நிந்தைகள் வரலாம், புறக்கணிக்கப்படுகிற ஒரு அனுபவம் வரலாம். இல்லது நம்மை நேசித்தவர்கள் நம்மை விட்டு தூரமாய் போகலாம். எந்த ஒரு நிலவரத்திலே நாம் வைக்கப்பட்டிருந்தாலும் சரி,
நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்று சொன்னால் நாம் அழைக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள். அல்லேலூயா. நாம் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள். எனவே நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அல்லேலூயா. இப்போது இருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் மனதிலே எடுத்து அதிலே சோர்ந்து போகாதிருங்கள். இப்போது இருக்கிற சூழ்நிலை ஒரு நாள் மாறும். அல்லேலூயா. கர்த்தர் மாற்றுவார். அவர் நிச்சயம் அதை என்ன செய்வார். அதனால தேவ பிள்ளைகள் எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது, நம்ம தளர்ந்து போக கூடாது. சில பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளைகளை குறித்து வேதனைப்படுகிறார்கள். இந்த பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிலாம் நினைக்கிறார்கள். கவலைப்படாதிருங்கள், ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் கர்த்தர் எல்லாம் நன்மைக்காக செய்வார். அல்லேலூயா. எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகள் வாலிபத்தில் இருக்கும்போது கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். இந்த பிள்ளை இப்படி வாழ்கிறது, கீழ்ப்படிய மாட்டேங்கிறது, சொன்னா கேட்க மாட்டேங்கிறது, பாவத்தில் இருக்கிறது, உலகத்தை நேசிக்கிறது என்றெல்லாம் கண்ணீர் விட்டவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் பிள்ளைகளுக்காக ஜெபித்தார்கள். ஒரு காலகட்டம் வந்தது, அந்த பிள்ளைகள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறினார்கள். அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சோர்ந்து போகவே கூடாது, தளர்ந்து போகவே கூடாது. கர்த்தர் நம்மை அழைத்திருப்பார் என்று சொன்னால் நிச்சயம் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் எல்லாவற்றிலையும் கர்த்தர் ஒரு நன்மை செய்வார். அல்லேலூயா. வேதம் அதை மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அழைக்கப்பட்டவர்களாய் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவோம் என்று சொன்னார் நிச்சயமாக சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அதுதான் தாவீதுடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். தாவீது தேவனால் அழைத்து கொண்டு வரப்பட்ட மனிதன். அவருடைய வாழ்க்கையில் சில நெருக்கங்கள், சில பாடுகள் இருந்தாலும் அவர் தேவனிடத்தில் அன்பாக இருந்தார். வேதம் சொல்லுகிறது, தாவீதுடைய இருதயம் கர்த்தருக்கு ஏற்ற இருதயமாக என்ன செய்தது இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு பாடுகளின் மத்தியிலையும் நெருக்கத்தின் மத்தியிலையும் கர்த்தரை ரொம்ப நேசித்தார். சங்கீதத்தெல்லாம் வாசித்து பாருங்க, தாவீதுடைய கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பு நமக்கு புரியும். அல்லேலூயா. உண்மையிலே இப்படி நெருக்கத்துக்குள்ளாய் பாடுகளுக்குள்ளாய் போகிற ஒரு மனிதன் கர்த்தரை நேசிப்பது என்பது அரிது. ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது எவ்வளோ நெருக்கத்தூடாய் போனாலும் கிறிஸ்துவின் மேலே, தேவன் மேலே ஒரு அன்பு. அவர் சொல்கிறார், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா மேலே என்ன செய்யும் வாஞ்சியாக இருக்கும் என்று சொல்லுகிறார். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் மாமிசமும் என் ஆத்மாவும் வாஞ்சிக்கும் என்று சொல்லுகிறார். அவ்வளோ வாஞ்சி, தேவன் மேலே அவ்வளோ பெரிய அன்பு. சவுல் முதல் ராஜா, அவன் கர்த்தருக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு நினைக்கல. ஆனால் தாவீது 2வது ராஜா, ஆனால் கர்த்தருக்கு ஆலயம் கட்டணும்னு நினைத்தார். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய வாஞ்ச். அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, கேதுரு மரங்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த வீட்டில் நான் இருக்கிறேன், ஆனால் கர்த்தருடைய பெட்டியோ திரைக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி. அதனால் அன்பானவர்களே, நாம் அழைக்கப்பட்டவர்கள். நம்ம எந்த பாதையினூடாய் கடந்து போனாலும் சரி, ஒருவேளை இழப்பாக இருக்கலாம், நஷ்டமாக இருக்கலாம், ஒருவேளை தொழிலில் சில இழப்புகளை சந்திக்கலாம், வாழ்க்கையில் சில நஷ்டங்களை சந்திக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உண்மையாய் அந்த சூழ்நிலையில கர்த்தரை நேசித்திருப்பீர்கள் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் அதெல்லாம் நன்மையாய் முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? நன்மை செய்வார். அதனால் அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் நம்மை நிச்சயம் என்ன செய்வார்? நடத்துவார். நம்ம எல்லாரும் இந்த வேளையிலே கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை அழைத்ததன் நோக்கம் அழகாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். எல்லாரும் முடிந்தவர்கள் நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அழைத்ததன் நோக்கம், நம்மை எதற்காக அழைத்தார் என்று சொன்னால் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தேவன் நம்மை அழைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நாம் நிச்சயமாய் சொல்ல வேண்டும். எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. வாயினால் அறிக்கையிடுங்க, தகப்பனே நீர் என்னை அழைத்திருக்கிறீர், எனவே நான் உம்முடைய புண்ணியத்தை அறிவிக்க வேண்டும், உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். ஐயா தகப்பனே நீர் என்னை அழைத்திருக்கிறீர், நான் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட வேண்டும். என்னுடைய ஐக்கியம் உலகத்தோடு அல்லப்பா தகப்பனே, கிறிஸ்துவோடு, அவருடைய சரீரத்தோடு, அவருடைய இரத்தத்தோடு நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டும், நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya. தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை அசுத்தத்திற்கு அல்ல, நீர் பரிசுத்தத்திற்கு என்னை அழைத்திருக்கிறீரப்பா. பரிசுத்தமான வாழ்க்கைக்கு என்னை அழைத்திருக்கிறீர். எனவே விட்டுவிட வேண்டிய எல்லாவற்றையும் நான் விட்டுவிட வேண்டும். உலகத்தை விட்டுவிட வேண்டும், பாவத்தை விட்டு விலக வேண்டும், வேத புரட்டர்களை விட்டு விலக வேண்டும், ஒழுங்கற்று நடக்கிறவர்களெல்லாம் விட்டு விலக வேண்டும். அப்பா, எவைகளை வேதம் விட்டு விலக வேண்டும் என்று சொல்லுகிறதோ அவைகளை விட்டு விலகி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தர் அந்த கிருபை எங்களுக்கு தர வேண்டும். ஹalleluya ஹalleluya. தகப்பனே சோத்ரம் சோத்ரம் சோத்ரப்பா. ஹalleluya ஹalleluya. தகப்பனே நன்மை செய்து பாட அனுபவிக்க எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எனவே நன்மை செய்தலே நாங்கள் சோர்ந்து போக கூடாது. நன்மை செய்கிறதிலே பாடுகள் வந்தாலோ கிறிஸ்துவுக்காக நாங்கள் நன்மை செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டப்பா. அதற்காகவே கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறீர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. தகப்பனே பரம அழைப்புக்கு எங்களை அழைத்திருக்கிறீரப்பா. நீ நித்தியத்துக்காக எங்களை அழைத்திருக்கிறீர். எவ்வளோ பெரிய மேன்மை, எவ்வளோ பெரிய பாக்கியம். தேவன் நமக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரலோகத்தின் மகிமை எவ்வளோ மேன்மையா இருக்கிறது. ஹalleluya ஹalleluya. ஒன்றுக்கும் உதவாத எங்களையும் நீர் பரலோகத்துக்காக அழைத்தீரே, நித்தியத்திற்காக அழைத்தீரே, நித்திய காலமோடு வாசம் பண்ணுவதற்காக அழைத்தீரே. எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம்ப்பா. ஹalleluya ஹalleluya. தகப்பனே உம்மிடத்திலே அப்பா எவ்வளவு பெரிய மேன்மைகள் இருக்கிறதப்பா. ஹalleluya ஹalleluya. தகப்பனே வாழ்க்கையிலே சகலவற்றை நன்மைக்காக செய்வதற்காக நீர் எங்களை அழைத்திருக்கிறீரப்பா. தகப்பனே எந்த சூழ்நிலையாய் கடந்து போனாலும் சரி, எந்த நிலவரத்திலே வைக்கப்பட்டிருந்தாலும் சரி, ஒரு நாள் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாய் எங்களுடைய வாழ்க்கையிலே நீ சகலத்தை நன்மைக்காக செய்ய போகிறீர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. தகப்பனே சோத்ரம் 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 சோத்ரப்பா. ஹalleluya 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 ஹalleluya. தகப்பனே சோத்ரம் சோத்ரம் சோத்ரப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya 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 ஹalleluya. தகப்பனே சோத்ரம் சோத்ரம் சோத்ரப்பா. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் 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 ஆமென். அழைத்த தேவன் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் அவைகளெல்லாம் செய்வார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோ, தாம் அழைப்பதில் விழிப்புடன் இருத்தவல்லோ. அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோ, தாம் அழைப்பதில் விழிப்புடன் இருத்தவல்லோ. உழைத்திடுவோம் மிக ஊக்கமுடன், உழைத்திடுவோம் மிக ஊக்கமுடன். அங்கு பிழைத்திடவே அன்பர் சமூகமதில், அங்கு பிழைத்திடவே அன்பர் சமூகமதில். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். மேலோக நாடுந்தன் சொந்தமதே, இந்த பூலோக நாட்டமும் குறைகின்றதே. மேலோக நாடுந்தன் சொந்தமதே, எந்த பூலோக நாட்டமும் குறைகின்றதே. மாயையில் மனம் இனி வைத்திடாமல், மாயையில் மனம் இனி வைத்திடாமல், நேசக்காயமதை எண்ணி வாழ்ந்திடுவேன், நேசக்காயமதை எண்ணி
ரேமாலபா. எல்லாரும் கரங்களை தட்டி நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உரா திரா ஷரா மரா ரீனு ரிவி ரபலபா. ஓ மாரா கந்துனா ரேமாலபா சந்தர போடல கந்துனா. ஓ ஷியாலவலரி கபலவல துடவல கந்துனா. நம்மை அழைத்த தேவன் எதற்காக நம்மை அழைத்தாரோ அதிலே மேன்மையாய் நடத்துவார், நிச்சயம் நடத்துவார். உரா ஷரா மரா ரீவா லாபா துடா கந்துனா ரேமாலபா சந்துனா. ஓ ஷியாலவலரி கபலவல துடவல கந்துனா. உரா திரா ஷவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.